காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கருணக்கிழங்கு மசியலும் மிளகு ரசம் தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? கருணக்கிழங்கு மசியலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு முதல்ல கருணக்கிழங்கு வேக வச்சிடலாம். இது ஒரு 1/2 கிலோ கருணக்கிழங்கு. இதை எடுத்து வாடின கிழங்காக தான் இருக்கணும். இதை நான் இப்போ வேக வச்சிட்றேன். நான் நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். இந்த கருணக்கிழங்கு வாங்கும்போது கொஞ்சம் மாவு கிழங்கு இருக்கிற மாதிரி வாங்குங்க. கொஞ்சம் இன்னொரு கிழங்கு இருக்குது, அது நல்லா இருக்காது. இது இப்போ நம்ம 3 விசில் விட்டுறலாம். கருணக்கிழங்கு இந்த சைடு வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம ரசத்துக்கு கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பையும் நம்ம மிளகாவும் கொஞ்சம் லேசாக வறுத்துக்கணும். அதனால் இதை நான் இதில் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூனு துவரம் பருப்பு, லேசாக வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும். இதில் ஒரு 4 மிளகா, அவ்வளோதான். லைட்டாக கலர் மாறட்டும், வாசம் வரட்டும். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இதை வறுத்துடலாம். இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ இதை எடுத்து நம்ம ஆற வச்சிடலாம். ரசத்துக்கு அரைக்கும் போது சேர்த்து அரைச்சிடலாம். நம்ம இப்போ ரசத்துக்கு நம்ம அரைச்சிடலாம். இதில் வறுத்த அந்த துவரம் பருப்பையும் மிளகாவையும் போடுறேன். இதில் ஒரு ஸ்பூனுக்கு மிளகு வந்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன், கூட தான் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம மல்லி இலை, அந்த தண்டு மட்டும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நம்ம இதில் பல்ஸ் மோடில் போட்டுடலாம். இதோட ஒரு 6-7 பல்லு பூடு நான் அப்படி தோலோட தான் சும்மா 1-2 நசுக்கிடலாம். இந்த அளவு அரைச்சி எடுத்தாச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ரசத்துக்கு ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றிடலாம். வடிகட்டி தான் வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, அதாவது 1 பெருசு, 2 சின்ன சைஸு, 2ஐயும் சேர்த்தா 2 தக்காளி அளவு தான் வரும். இதையும் போட்டுறேன். கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் 1 ஸ்பூன் அளவு உப்பு. இப்போ ஃபஸ்ட்டு இதை நல்லா கரைச்சிடலாம். இது சாதா ரசம் நம்ம வைப்போம்ல, அது மாதிரி இல்லை. துவரம்பருப்பு வறுத்து போட்டிருக்கோமா, அது வந்து இந்த பருப்பு ரசம் டேஸ்ட்லேயே இருக்கும். நம்ம பருப்பு ரசத்துக்குனா பருப்பு வேக போட்டு அந்த தண்ணி எடுத்து அப்படிலாம் ஊற்றணும். இது சிம்பிளாக துவரம்பருப்பு சேர்த்து நம்ம அரைச்சிருக்கிறதுனால இந்த ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் இந்த மசியலுக்கும் காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நல்லா கையை வச்சு நம்ம இப்போ மசிச்சு எடுத்துடலாம். ரசத்துக்கு தாளிச்சிடலாம். இதில் நான் ஒரு 1/2 குழிக்கரண்டி மட்டும், 1/4 குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். ரசத்துக்கு ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. இந்த அளவு ஊற்றுறேன் நான், போதும். நம்ம 1/2 ஸ்பூனு கடுகு, உளுந்த பருப்பு 2ம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் வெந்தயம், சும்மா 2-3 வெந்தயம், ரெண்டு வரமிளகா. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ரசப்பொடியை சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கி நம்ம ரசம் வச்சோம்னா ரொம்ப வாசமாக இருக்கும். சேர்த்து வதக்கிடலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி, நான் ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி எல்லாமே ஊற்றிருக்கேன். இதை இப்படி சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள், ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள். இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு லேசாக கொதி வரும்போது இறக்கிடலாம். கரெக்டாக இருக்குது. புளி, உப்பு எல்லாமே. வேணால் கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஊற்றிக்கிறேன் நான்.
லேசாக புளிக்குது, அதனால் போதும். இப்போ கொதி வரும்போது நம்ம இறக்கிடலாம் ரசத்தை. 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா வெந்திருக்கு. வெந்திருக்கு, தோல் கலண்டு வருது. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாம். சுடுது ரசம். இப்போ நல்லா முறை கட்டி கொதித்து வரப்போகுது. இந்த ஸ்டேஜில் நம்ம மல்லி இலையை தூவிட்டு ரசத்தை இறக்கிடலாம். இப்போ நான் ரசத்தை இறக்கிடுறேன், ஆஃப் பண்ணிடுறேன். கருணக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. நானும் தோல் உரித்து வச்சுட்டேன். கொஞ்சம் சுடுது, கையில் தான் பிணையணும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ஒரு தடவை லைட்டாக இது பண்ணி விட்டுறேன். இதை வச்சு கட்டி இல்லாமல் மசிச்சு எடுத்துடணும். இதுக்கு இந்த மாதிரி மாவு கிழங்கா இருந்தால் தான் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம கையிலேயே இது பண்ணிடலாம். கட்டியே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது. சுடுது தம்பி. இந்த அளவுக்கு நான் கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இதில் காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் புளிப்பு சேர்ந்து இருந்தால் தான் நல்லாயிருக்கும். 1/2 ஸ்பூன் போடுறேன். இதில் கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு. இதில் குட்டி ஸ்பூன் தான், நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். போதும். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போது இதில் புளி நான் ஒரு 1/2 நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்து கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன். நான் இதில் கொஞ்சமாக ஊற்றிட்டு தேவைப்பட்டால் தான் ஊற்ற போகிறேன். வடிகட்டி தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் ஊற்றிடுறேன். கிழங்கு கொஞ்சம் தான், 1/2 கிலோ கிழங்கு தான். அது மசிக்கவும் ரொம்ப எத்தணுண்டாயிருச்சு. இப்போ புளி போதுமானு பார்த்துருவோம். கொஞ்சம் ஊற்றுறேன். சூப்பராக இருக்குது. லைட்டாக உப்பு மட்டும் போடணும், மற்ற அளவெல்லாம் கரெக்டாக இருக்குது. கடாய் காஞ்சிருச்சு. இதில் நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். நான் இப்போது கொஞ்சம் எண்ணெய் கூட தான் ஊற்றணும். ஒரு 2 குழிக்கரண்டிக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இந்த அளவு நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இதில் நான் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. இதில் 1/2 கைப்பிடி சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். இதையும் போட்டுட்டு நல்லா பொன்னிறம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வறுபட்டுருச்சு. இந்த அளவு வறுபட்டால் தான் ஒரு 2 நாள் வெளியே வச்சுருந்தாலும் இது எதுவுமே ஆகாது, கெட்டும் போகாது. இப்போ இதில் நம்ம மசியெல்லாம் சேர்த்துடலாம். கைதான் நமக்கு உதவி. வரேன். இப்போ இதை நல்லா சுருள சுருள நம்ம வதக்கி விட்டுருவோம். சட்டியில் ஒட்டாமல் வரணும், அந்த அளவுக்கு வதக்கிடலாம். பாருங்கள், நான் கிண்டிகிட்டு இருந்தேன், எண்ணெய் பூரா உறிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நம்ம அப்படியே வதக்கிக்கிட்டே இருந்தோம்னா அந்த எண்ணெய் எல்லாம் கக்கி மேலே வந்துடும். அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும். இதை கொஞ்சம் மீடியமில் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வதக்கிட்டு காட்டுறேன். நான் இப்போது இந்த எண்ணெய் பிரிஞ்சு வருது, இந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். இந்த பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை, எண்ணெயும் பிரிஞ்சு இந்த தெரியுது லேசாக. இப்போ நம்ம இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு.
இப்போது மிளகு ரசமும் கருணக்கிழங்கு மசியலும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மசியல் வந்து ரசம் சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு தடவை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிடுங்க. பாய்.